போயான்னு சொன்னேன். அதுக்கு ஏன் நீ மண்ணா துணி துவைக்கிற மாதிரி என் முதுகுல தடியால் அடிக்கிறேன்னு கேட்டேன் பாரு. அவனுக்கு 2 பேரும் கோவம் வந்து போச்சு. ஏண்டா அவங்க ஜாதியில வண்ணா மொழி இது எனக்கு தெரியாது. இவன் சொல்லியிருப்பான் பெரியவர் ஐயாடி எனக்கு கேட்டு இருப்பான். ஆமா நம்ம அடி அடிக்கும் போதே அவன் சொல்றானா இவன் உடம்புல எவ்வளவு ஜாதி வழி ஊறி இருக்கும். ஆமா இவனை விடலாமா? அதனால விடக்கூடாது. ஈத்துட்டு போனாங்க எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன ஸ்டேஷனுக்கு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஈத்துட்டு போனா இன்ஸ்பெக்டர் வராரு. என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. என்ன பிரச்சனை கேட்டாரு? இந்த மாதிரி ஜாதி பிரச்சனைன்னு நாங்க தான். எந்த இன்ஸ்பெக்டர் கம்முன்னு இருப்பாரு ஜாதி பிரச்சனைனா? போய் ஜாதி பிரச்சனை தோன்றுகிறியே விடுவாங்களா? வந்தாரு இன்ஸ்பெக்டர். ஜாதி பிரச்சனை கிளப்பி வேடான்ட்டு என் முடிய பிடிச்சி கீழே போட்டு அந்த பூட்ஸ் கடையில மெதிக்கிறாரு. எனக்கு வலி தாங்க முடியல. ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா நான் என்ன தப்பு பண்ண? அதுக்கு ஏன் கோசம் சேத்த மெரிக்கணும்னு கேட்டேன். இன்ஸ்பெக்டர் கோவம் வந்து போச்சு. ஏன் அவரு கோவம் வந்து? அவரு ஜாதியில கோசம் போல இது எனக்கு தெரியாதுப்பா. பிறகு இவன் இன்ஸ்பெக்டரே ஜாதி வச்சு சொல்றான்னு உனக்கு விடலாமா? விடக்கூடாது. ஆமா போட்டாரு கேச. என்ன கேச? இழுத்துட்டு போனாங்க கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கு போனா சீதபதி உக்காந்துக்கிறாரு. ஆமாடா சீதபதிடா. நீதிபதி அவர் உக்காந்துக்கிறாரு. என்னடா தம்பி ஜாதி பிரச்சனை உருவாக்குனேன்னு கேட்டாரு. ஐயா நான் கூட்டத்துல தெரியாம எடைய போயா என்ன அது அவர் காதல எடையன்னு ஊதி இந்த தூரம் வந்து பிரச்சனை. சத்தியமேலுக்கு ஜாதி பிரச்சனை உருவாக்குற எண்ணம் கிடையாது. இதுதான் உண்மை. இதுதான் நடந்து. இதுக்கப்புறம் உங்க விருப்பம். வெச்சா குமிழி அடிச்சா மொட்டைன்ற மாதிரி உங்க தீர்ப்ப சொல்லுன்னு ஜட்ஜி கோவம் வந்து போச்சு. அவருக்கு ஏண்டா கோவம் வந்தது? அவரு ஜாதியில் அம்டம் போல இது எனக்கு தெரியாது. விடுவாங்களா? அது எப்படி விடுவாரு? போட்டாரு கேச. என்ன கேச? 6 மாசம் உள்ள தூக்கி போட்டாங்க. இப்பதான் வக்கீல் வச்சுன்னு வெளியே வந்த. எந்த வக்கீல் வச்சுன்னு வெளியே வந்த? 5050. 5050 கேட்டுக்கிட்ட 9. யாரா 9? 50 வக்கீல் வச்சு வந்தேன். அதனாலதான் காலதாமதமா? அதனால்தான். அரக்கர் தொல்லையே நீங்கி விட்டது. இப்போது சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக? ஆமா. அழைத்து நாட்டிய மாதர்களே. நாட்டிய மாதர்களே உண்மைதான். உட்காரு சாமி உட்காரு.